தாவேகா வர்சஸ் திமுக தான் களத்துல இருக்கு அப்படின்னு விஜய் தொடர்ந்து சொல்றாரு. அதற்கு எதிரான ஒரு விஷயமா தான் அது ஒரு உதிரி அப்படின்னு சொல்லி கடந்து போறாரா முதலமைச்சர்? இல்லை, இதுவரைக்கும் திமுக தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திலையோ அல்லது தேர்தல் பிரச்சாரம் துவங்குவதற்கு முன்போ எந்த இடத்துலையும் தாவேகாவை அவங்க டைரெக்டாக அட்டாக் பண்ணல. எல்லாமே மறைமுகமான தாக்குதல்களை தான் பண்ணிகிட்ருக்காங்க. அது முதலமைச்சர் இன்னைக்கு பேசியிருக்காரு. பட் அதுக்கு முன்னாடி பேசின திமுக தலைவர்கள் அனைவரும் தாவேகாவை அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. விஜய் அப்படின்னு டைரெக்டாக பேர் சொல்லி, தாவேகா அப்படின்னு பேர் சொல்லி அவங்க இது வரைக்கும் அட்டாக்கே பண்ணல. காரணம் எதனால அவாய்ட் பண்றாங்கன்னு இல்லை, காரணம் என்னன்னா விஜய் தன்னை திமுகவுக்கு எதிராக பொசிஷன் பண்ண முயற்சி பண்ணுறாரு. ரொம்ப தீவிரமாக பொசிஷன் பண்ணி அவர் போட்டியே 2 பேருக்கு தான், ஒன்று தாவேகா இன்னொன்று திமுக அப்படின்னு தான் அவர் அந்த நெரேட்டிவை செட் பண்ணுறாரு. இப்போ அந்த நெரேட்டிவில் நம்ம போய் விழுந்துடக்கூடாது அப்படின்றது தான் திமுகவுடைய திட்டமாக இருக்கிறது. இதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் வேறு சில கட்சிகளை திமுக ஹேண்டில் பண்ணியிருக்கு. நீங்கள் திமுக டைரெக்டாக விஜய் அட்டாக் பண்ண ஆரம்பித்தார்னா அப்புறம் பதிலுக்கு பதில் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது ஏற்படும். விஜய் தரப்புலேருந்து பல்வேறு விதமான ப்ரொவோகேஷன்ஸ் நடந்திருக்கிறது திமுகவை பதில் சொல்ல வைக்கிறதுக்கு. ஆனால் திமுக அதை கடந்து தான் போகிறாங்க, அதை அவாய்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அதை எவ்வளவு நாள் அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நாள் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. தேர்தல் களத்தில் அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இருந்துச்சு. தேர்தல் களத்திலையும் நாங்கள் தாவேகாவை அக்னாலேஜ் பண்ணல, நாங்கள் தாவேகாவை அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் திமுக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், த மினிட் அவங்க தாவேகாவை பற்றி பேசினாங்க அப்படின்னா அப்போது அவங்களும் அக்னாலேஜ் பண்ணுறாங்க, கடுமையான போட்டி என்பது திமுக வெர்சஸ் தாவேகாவை தான் இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் என்பது ஏற்பட்டுவிடும்.